ஒரு காலத்துல வாயா இங்க சீக்கிரம் டைமே போச்சு போகணுன்றா மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துவார் செங்கோட்டையன். இவர் குடுகுடுன்னு பின்னாடி ஓடுவார். இல்லையான்னு கேளுங்க. காட்சிகள் மாறல சார். இப்ப இன்னைக்கு அதிகாரம் அவர் கையில தானே இருக்கு. என்ன அதிகாரம்? கட்சி நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருக்கும் என்கின்ற நிலை மாறும். நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும். இப்ப நீங்க சொல்ற செங்கோட்டையனும் நேரடியா அடுத்த நாளே அமித்ஷாவை தானே போய் சந்திக்கிறாருன்னா இதுல 2 வித்தியாசமான விஷயங்களை பார்க்கணும். 2014 கூட்டணி சேர்த்து வச்சாங்க. இப்பயும் அவங்க சேர்த்து வச்சா நல்லது தானே. ஒரு பொதுவான கருத்து. தொண்டர்களும் மக்களும் இந்த கட்சி சேரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அதை சேர்த்து வைக்கிறதாலேயே இந்த வடிவேலு போலீஸ் ஸ்டேஷன் சினிமா படம் மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஒருத்தி ஓடி வந்து சொல்லுவான் என் புருஷன் கை விட்டுட்டான்னு. அவன் வந்து கிளைம் பண்ணுவான் என் பொண்டாட்டின்னு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வருவான், நான் தான் ஒரிஜினல் ஹஸ்பண்டு, இவன் கிடையாது, இவன் ஃப்ராடு, இவன் வந்து இவளோட கீப் அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்புறம் இன்னொருத்தன் வருவான். கடைசியில் வடிவேலையே அட்ஜஸ்ட் பண்ணுற கதையாயிடும். இந்த மாதிரி ஆகக்கூடும். என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி சேர்த்து வைக்கிற பாட்டோட தூரம் போயிடணும். அப்புறம் அதில் போய் ஆக்கிரமிப்புலாம் பண்ணக்கூடாது.